Hey guys, இது Crazy Facts தமிழ். இந்த வீடியோல காமெடியான ஃபன்னி வீடியோஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. அக்கா குதிக்கிற குதில முட்டி கிழியதோ இல்லையோ ஜட்டி கிழிஞ்சிருச்சு. காதலுக்கு மரியாதை படத்துல கிளைமேக்ஸ் ஃபைட்ல மணிவண்ணன் யாரையாவது பிடிச்சி அடிக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. அப்ப குறுக்க வந்து அவனை எவனாச்சும் இழுத்து போயிடுவான். அது போலதான் இங்க ஒரு அங்கிளும் பாலை கஷ்டப்பட்டு கொண்டு வராரு. அவர்கிட்ட இருந்து இன்னொருத்த பிடிக்கிட்டு போயிடுறான். ஐயே பால் கிடைச்சிருச்சு, கோல் போட்ட வேண்டியதான். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அடே பாலை கொடுத்துறா படுபாவி பயலே. வழக்க போவது யாரு? நீதான். என்னாச்சு? ஹலோ, பூனைகள் கண்ட்ரோல் ரூம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், எங்க ஏரியால ஒரு எலி தொல்லையா இருக்கு, நீங்க தான் வந்து எப்படியாவது காப்பாத்தணும். இத உடனே கிளம்பிட்டோம். அந்த பூனையோட மூஞ்ச பாக்கிறதுக்கு கால் சென்டர்ல மைக்க மாட்டிருக்க போலவே இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க பாம்பு என்ன பண்றீங்க? எனக்கு இப்ப தெரிஞ்சாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா எனக்கு ஒரு கை இல்லைண்ணா, ஏதாச்சும் காசு போட்டு போனா. நிஜமா எனக்கு ஒரு கை இல்லைண்ணா. அப்ப இது என்னடா தம்பி? டேய், யாரடா ஏமாத்த பாக்குற? ஆட்டையை போடுறதுக்கு ஆளை தேர்றத பாரு. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன், குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. தடை அதை உடை ஒரு சரித்திரம் படை. ஐயோ அம்மா, இந்த பொண்ணுங்கன்னா பார்க்க அழகா இருக்காங்க, ஆனா பண்ற வேலையை பாத்தீங்கன்னா हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद. வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல இந்த டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இட்லி பானையில இட்லி சுட ட்ரை பண்ணிருக்கு. ஆனா வந்த தினமும் தயிர் சாதம். யாருமே வீட்ல இல்ல, சரி இட்லி பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். தெரியல, நான் இட்லி வச்சதுக்கு அப்புறம் இல்ல ஒரே தண்ணியா வந்தது. பார்த்தா உள்ள நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படின்னு சொல்றது இவருக்கு கரெக்டா பொருந்தும். ஏன்னா தோட்டத்துல அரிசி காய வச்சா காக்கா கோழில வந்து கொத்திட்டு போயிடும். எந்நேரமும் கிட்ட நின்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக இந்த வில்லேஜ் விஞ்ஞானி என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு அடி இப்படியால வரையணும். மக்கள் நடமாட்டம் அதிகமா உள்ள ஒரு சிட்டில மக்கள் ரோட கிராஸ் பண்றதுக்கு வழியே இல்ல. ஃபுல்லா தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க ரோட கிராஸ் பண்ணனும்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுத்தி தான் வர மாதிரி இருக்கும். இதை கவனிச்ச 2 புத்திசாலிங்க என்ன பண்றாங்கன்னா மாஸ்டர் மைண்டா பிளான போட்டு ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஏணியை போட்டு ரோட கிராஸ் பண்ண வரவங்கள்ட்ட 5-10 ஆட்டையை போட்டு சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. This is business. This is my swag. I know, but I did business. பப்ளிக் டாய்லெட் கேள்விப்பட்டிருக்க, அதுக்கு நீ இப்படியாடா பப்ளிக்கா டாய்லெட் போக முடியும்? டாய்லெட்ல கதவு இல்லனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஆனா இங்க சுத்தி மறைப்புக்கு ஒண்ணுமே இல்லடா. எப்பறா இதுல போறது? நேரத்துல 25 பேர் உட்காரலாம். ஒரே நேரத்துல 25 பேரா? அதுவும் பக்கத்துல ஒரே ரூம்லயா? ஆமா. என்ன வளரேன்? என்ன வளருது? வழக்கம் போல கல்ச்சரலாம பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னத்தையோ கட்டி தொலைங்கோ, ஆனா டோரை மட்டும் ஸ்ட்ராங்கா ஃபிட் பண்ணுங்க. கதவே கிடையாது. கதவே கிடையாது. ஆமா, பக்கத்துல உட்கார்றதே பாவம் நினைக்கிறவனா கதவு இல்லைன்னா விளக்கு. அட கன்றாவியே. நான் போன குதிரை கிட்ட அது உதைச்சது என்னோட
அடே யாரா நீங்க? ஏசியோட அவுட்டோர் யூனிட்டை வெளியே போட்டிருக்கீங்க, இன்டோர் யூனிட்டை வெளியே போட்டிருக்கீங்க. ஒருவேளை இப்ப அடிக்கிறவங்களுக்கு ரூமுக்குள்ள ஏசி போட்டா மட்டும் பத்தாது, வெளியும் ஏசி போட்டாதான் உயிர் வாழ முடியும்னு இப்படி பண்ணிருக்காங்களோ? டேய் ஏண்டா அவன் இருக்கிற வேதனையில நீங்க வேற மேற்கொண்டு எரிச்சல கிளப்புறீங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. ஏண்டா டேய், ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு அங்க இருந்து ஓடி வந்து பாலத்தை எடுத்தா நீ இப்படி அசால்ட்டா 4 லைன்ல இருந்து எடுத்து தூக்கி போட்டியடா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்மளா இளநீ குடிக்க போனா என்ன பண்ணுவோம்? அந்த இளநீ குடிப்போம், குடிச்சு முடிச்சிட்டு அந்த தேங்காயை சாப்பிடுவோம். ஆனா இந்த கொரியாக்காரனுங்க என்ன பண்றானுங்கன்னா அந்த தேங்காய் நாரை கூட விட்டு வைக்காம அதையும் திங்கிறானுங்க. Nhâm vậy thì nhưng mà lực lại không ổn. அட கன்றாவியே, ஏதோ பேஸ்கெட் பால் விளையாடும் போது பாலோட எம்பி கூடைக்குள்ள போடுற மாதிரி இந்த பொண்ணு ஜம்ப் பண்ணுது. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. என்ன பசி? அட பஞ்சு முட்டாய் போல இருக்கு முடி. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி. நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும் போது கண்டிப்பா இந்த பில்டிங்ல இப்படி ஒரு டைம் ஆச்சு பண்ணிருப்போம். அப்படி யாராவது பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காலம் அது 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 வசந்தன் கோ காலம். கடைக்கு போன அம்மா வர்றதுக்குள்ள நம்ம சாப்பிட்ட தட்டை நம்மளே கழுவி வச்சிடணும். அட பாவி, டெய்லி சாப்பிட்ட தட்டை இப்படிதான் கழுவி வைக்கிறேன் நீ. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. ஹாய் தம்பிகளோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களோ? எவ்வளவு பெருசு, இந்நேரம் நீ போய் சேர்ந்திருந்தனா 4 பேர் உன்னை சுத்தி ஆடி இருப்பாங்க. ஆனா நீ இந்த ஆண்டி கூட சேர்ந்து காலை தூக்கி தூக்கி ஆடிக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு ஆண்டி மாடியில காய வச்சிருந்தத இது எங்க தூக்கிட்டு போகுது? என் ஆளு மனசை தொடுற மாதிரி ஒரு கிஃப்ட கேட்டா அவளுக்காக தான் இதை எடுத்துட்டு போறேன். எந்நேரமும் பைக்கை பத்தியே யோசிக்கிற ஒருத்தனால மட்டும்தான் இப்படி ஒரு டாய்லெட்டை உருவாக்கி இருக்க முடியும். பாலை ஃபாலோ பண்ணாம ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போனா இப்படிதான் ஆகும். அட பாவி, அவன் சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா, நீ சிக்கன் ரைஸ் போடுறன்னு சொல்லி இவ்வளவு சோத்தை கீழே கொட்டி வச்சிருக்கேடா. எல்லா சிக்கன் கீழே வந்துச்சு மாஸ்டர். ஒண்ணு இல்ல ஓடுறது 5 பீஸ் இல்ல 4 வெளியே விழுகுது. எங்க பாருங்க, ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஹேண்ட் பிரேக் பாத்துருக்கேன், ஆனா இப்படி ஒரு ஹேண்ட் பிரேக் நான் பார்த்ததே இல்லடா. டேய் யாரா நீங்களா? டேய் பைக் ஓட்டிட்டு போறவனே, நீ என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ பண்ற வேலைக்கு பேர் என்னன்னு தெரியுமாடா? முன்னாடி எல்லாம் இந்த 2K கிட்ஸ்ங்க தியேட்டர்ல பார்க்ல பீச்ல தான் கன்றாவே சில்மஷம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இப்போ பைக்ல போகும்போது இப்படி கன்றாவே பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களே. ஆனா 90s கிட்ஸ் கவலையப்படாதீங்க, உங்க மனசு குளிர்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றேன். இந்த வீடியோ அவங்க போட்ட மறுநாளே போலீஸ் பப்ளிக்ல நியூசன்ஸ் பண்றீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பையன் பைக் ஓட்டிட்டு போன ஃப்ரெண்டு எல்லாரையும் கொத்தா தூக்கிடுச்சு. சொல்ல ராஜு, நீ தூக்கிட்டல விட்டுருவாமா? முடிச்சு ஜெயில போடுங்க சரவண. ஹே, பயமே எங்களை பார்த்து பயப்படும் தெரியுமில்ல. ஒருத்தனுக்கு நாளோ நேரமோ சரியில்லைன்னா அவனுக்கு எப்படி எப்படிலாம் பிரச்சனை வருங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ற வீடியோவை இன்ஸ்டால எடுத்து ரீல்ஸா போட்டோம்னா லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கும். அப்படியே குறுக்க இந்த கௌஷிக் வந்தா. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.